PS2 வந்து ஜஸ்ட் 50 ருபீஸ் தான் ஒரு பர்சனுக்கு. அதே மாதிரி PS4 வந்து உங்களுக்கு ஜஸ்ட் 70 ருபீஸ், PS4 Pro வந்து உங்களுக்கு ஜஸ்ட் 80 ருபீஸ் பர் பர்சன். அதே மாதிரி PS5 வந்து ஜஸ்ட் 90 ருபீஸ் பர் பர்சன். பர்த்டே சர்ப்ரைஸ் பார்ட்டி வந்து இங்கே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஜஸ்ட் 2,999 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவுட்டோர் டெரஸில் வந்து உங்களுக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் ஈவெண்ட்டும் பிளான் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் வந்து 24 ஹவர்ஸ் உங்களுக்கு கணக்கு வந்துடும். 24 ஹவர்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் தான். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் செட்டில் ஆகிப்போம். ஆக்சுவலாக நீங்கள் ப்ரைஸிங் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக தான் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னன்னா, இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு இன்னும் உங்களால் ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ணுறோம். ஸோ அது வந்து இந்த வீடியோ எண்டில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். வீடியோ எண்டில் ரிவீல் பண்ணி கண்டிப்பாக சொல்கிறேன். கண்டிப்பாக இருக்குல்ல? கண்டிப்பாக இருக்கு. சரி, ஓகே. ரேம ஸ்டுடியோடா, அங்கே பாடுறா அநியாயம் பண்றான்டா, கொஞ்சம் கூட அடிவாங்க பண்றான்டா. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ஏய், ரெஃப்ரி அடிக்க முடியுமாடா? ஏய், என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு? அந்த பாட்டை விட்டுருங்க. எங்க 4 பேர்ல வந்து யாரு வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வர போறான்றது தான் போட்டி. ஓகேவா? போட்டி. என்னப்பா ரெடியாப்பா? ஏய், இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிடலாமேடா. சரிங்க, திருப்ப முடியல, எதுவும் பண்ண முடியல. ஓகே, ஏன் வந்துச்சு? நீ தான் பிளேயர் 2. அதுல பேட்டரி இல்ல. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, சென்னை முகப்பேர்ல இருக்கக்கூடிய ஸ்கில்லர்ஸ் வார்டுன்ற கேமிங் ஹப்புக்கு தான் வந்திருக்கோம். இது ஆக்சுவலா 2 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? எனக்கும் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு நம்ம உள்ள போயிட்டு இவங்களோட இன்டீரியர் எப்படி இருக்கு, ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கு, அண்ட் கேம் பிளே எப்படி இருக்குன்னு கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ ஒரு ஃபன்னான கேம் பிளேவும் பண்ண போறோம். வாங்க போலாம். அண்ட் உங்களோட ஷாப்பையும் இதே மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்க, தரமா பண்ணிடலாம். ஹாய் ப்ரோ. ஆக்சுவலாக உங்களோட கேமிங் ஹப் விசிட் பண்ணியிருந்தேன். ஸோ நல்லா இருக்கு, ஆம்பியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ நான் மட்டும் பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது. ஸோ நீங்களும் பேசுங்க. உங்களோட பேர் என்ன? நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? என் பேர் வந்து விஸ்வா. ஸோ இவங்க பேர் வந்து அஜய். நாங்கள் வந்து இப்போ தான் பிகாம் முடிக்க போகிறோம். ஓ, காலேஜ் படிச்சுக்கிட்டே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம். ஓகே, இது எப்போ ப்ரோ ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 months ஆயிடுச்சு. 2 months ஆயிடுச்சு. ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு? யா, சூப்பர். ஓகே, ஸோ கடையோட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க வரணும்னு சொல்லிடுங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுடலாம். பட் இருந்தாலும் நீங்க எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க வரணும்னு சொல்லிடுங்க. முகப்பேர் ஈஸ்ட்ல வந்து SBI ஸ்கூல் இருக்கு. ஸோ அதுக்கு பக்கத்து ஆப்போசிட்ல வந்து ஆர்த்தி ஸ்வீட்ஸ், அதுக்கு பக்கத்தில் சந்திலே வந்து உங்களுக்கு எண்ட்லேயே வந்து உங்களுக்கு கடை ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே, ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் மெயின்ல தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து என்னன்னா, அந்த கேமிங் ஹப் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. நான் உங்களோட பார்த்துருக்கேன், இந்த ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கேன். நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் பண்ணியிருக்காங்க, ஷவர்மாலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டார்ட் அப்லாம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்படி வந்து கேமிங் ஹப் ஸ்டார்ட் பண்ணலான்னு எப்படி உங்களுக்கு ஐடியா வந்துச்சு? ஸோ எங்களுக்கு வந்து யாருக்கு தான் கேம்ஸ் பிடிக்காது. ஸோ அதனால் எங்களுக்கு கேம்ஸ் வந்து எல்லாம் சேர்ந்து விளையாடணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால சரி நம்ம ஒரு கேமிங் ஹப் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எல்லோரும் வந்து வெளியே போய் விளையாடுறத விட சரி உள்ளே வந்து சேர்ந்து விளையாடலாம். ஒரு டிவியில் வந்து ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு கனெக்டிவாக பேசிட்டு ஒரு கான்வர்சேஷனோட ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ நம்ம இன்ட்ரெஸ்ட்டையும் அதை அப்படியே பேஷனாக மாற்றிக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம அதை அப்படி எடுத்துருவோம். சூப்பர் ப்ரோ, சூப்பர். ஸோ ஷார்ட்டாக சொல்லிட்டீங்க. ஸோ பீப்புள் ஏன் வந்து உங்களோட கேமிங் ஹப்புக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? அதாவது வெளியில் அதர் மார்க்கெட் நம்ம சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேமிங் ஹப்ஸ் இருக்குது, திறந்துட்டு வராங்க. ஸோ எதுக்கு வந்து உங்களோட கேமிங் ஹப்புக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன யூனிக்காக ப்ரொவைட் பண்ணுறீங்க? பீப்புள் ஏன் உங்கள் கடைக்கு வரணும்? கண்டிப்பாக ப்ரைஸிங்கில் தான் வந்து நான் அக்ரெசிவாக இருக்கேன். ஸோ வெளியில் கொடுக்குற ப்ரைஸை விட நான் வந்து 60% கம்மியாக தான் கொடுக்குறேன், கோட்டே பண்ணுறேன். எப்படின்னா PS5 வந்து 1 ஹவருக்கு வந்து வெளியே 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம ஜஸ்ட் 90 rupees தான் ஒரு பர்சனுக்கு சார்ஜ் பண்ணுறோம். 90 rupees-ஆ? ஜஸ்ட் 90 rupees தான். ஓ. ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் கேங்காக வந்து விளையாண்டு ஒரு ஹேங் அவுட் ஒரு 2 hours 3 hours நீங்கள் வந்து பேக்கேஜாக விளையாடணும் அப்படின்னா தாராளமாக வந்து அஃபோர்டபுளாக வந்து விளையாண்டு போகலாம். ஸோ அதனால் உங்களுக்கு ப்ரைஸிங்கில் இவ்வளோ காஸ்ட்டாக இருக்கும், நம்ம எப்படி போய் விளையாடுறது அப்படின்ற எந்தவித டவுட்டும் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து இங்கே ஹேங் அவுட் பண்ணி ஜாலியாக விளையாடலாம். ஸோ அப்போ வெளியில் கம்பேர் பண்ணும்போது உங்ககிட்ட ப்ரைஸிங் நல்லா அஃபோர்டபுளாக இருக்கும்? கண்டிப்பாக. சரி, ஓகே. அப்போ ப்ரைஸிங் வந்து என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக ஆடியன்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. சிங்கிள் பிளேயர்னா என்ன, மல்டி பிளேயர்னா என்ன, தெளிவாக ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு மல்டிப்ளேயருக்கு வந்துடலாம். மல்டிப்ளேயருக்கு வந்து PS2 வந்து ஜஸ்ட் 50 rupees தான் ஒரு பர்சனுக்கு. அதே மாதிரி PS4 வந்து உங்களுக்கு ஜஸ்ட் 70 rupees, PS4 Pro வந்து உங்களுக்கு ஜஸ்ட் 80 rupees
பெர் பர்சன். அதே மாதிரி PS5 வந்து ஜஸ்ட் 90 rupees பெர் பர்சன். ஸோ அதே மாதிரி சிங்கிள் பிளேயர் நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரி கேம் லவர் அப்படின்னா PS4லேருந்து வரலாம். PS4 வந்து ஜஸ்ட் உங்களுக்கு நான் 100 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 100. PS4 Pro வந்து 120. PS5 வந்து உங்களுக்கு 140 வரும். ஓகே, மோஸ்ட்டாக வந்து சிங்கிளாக வர மாட்டாங்க. கண்டிப்பாக எல்லாருமே வந்து 2 பேருக்கு மேலே அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து விளையாடுவாங்க. ஸோ அவங்களுக்குனால அஃபோர்டபுளாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, அப்போ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக எல்லாரும் வந்து ஃப்ரெண்ட்ஸோட தான் வருவீங்கன்னு நினைக்கிறேன். 2 பேருக்கு மேலே வந்தாலே மல்டிபிளேயரா? கண்டிப்பாக 2 பேருக்கு மேல வந்தாலே மல்டிபிளேயர். அப்போ ஓகே, என்னென்ன கேம்ஸ் ப்ரோ இருக்கு? நான் பார்த்த வரைக்கும் நிறைய கேம்ஸ் இருக்கு. நீங்க சொல்லிடுங்க என்னென்ன கேம்ஸ் இருக்கு. ஸோ 2K23, FIFA 24, ப்ளஸ் வந்து உங்களுக்கு மார்டல் காம்பட், Tekken 8, கிரிக்கெட் 24 இருக்கு. ஸோ அதே மாதிரி Tekken 7, UFC, கால் ஆஃப் டியூட்டிலாம் உங்களுக்கு ஷூட்டிங் கேம் 4 பேர் சேர்ந்து விளையாடுற மாதிரி இருக்கு. மாடர்ன் வேர்ஃபேர் 3 இருக்கு. ஸோ இதே மாதிரி சொல்லிட்டே போகலாம், நிறைய கேம்ஸ் உங்களுக்கு வரும். இதில் லிஸ்ட் பெருசாக போயிட்டே இருக்கும். ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மாரல்ஸ் சிங்கிள் பில் தனியாக வச்சுருக்கோம். ஓ ஓகே, சூப்பர். ஸ்பைடர்மேன் 2. ஸோ லிஸ்ட் ஆஃப் கேம்ஸ் ஒரு 30-40+ கேம்ஸ் இருக்கும் அதில். ஓகே, இது வந்து எப்படி ப்ரோ டைமிங் எப்படி என்னென்ன டைமிங்கில் இது கேமிங் அப்போ நடந்து போயிட்டு இருக்கு? ஸோ வீக் டேஸில் வந்து உங்களுக்கு 2:30லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 2:30 to நைட் 10:30 வரைக்கும் இருக்கும். மோஸ்ட்லி உங்களுக்கு நைட் அதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் ப்ரீ புக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரெடி ஆகிப்போம். ஸோ சாட்டர்டே சண்டேஸ்லாம் வீக்கெண்டு வந்து உங்களுக்கு மார்னிங் 9:30லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 9:30லேருந்து நைட் 10:30. ஸோ அதுக்கு மேலே தான் 10:30க்கு மேலே உங்களுக்கு புக் பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ரீயாக நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டே ஆகிப்போம். அப்போ ஆல்மோஸ்ட் வந்து 24 hours உங்களுக்கு கணக்கு வந்துடும். 24 hours எல்லாமே கஸ்டமைஸ் தான். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் செட்டில் ஆகிப்போம். கொஞ்சம் லாங்லேருந்து வரீங்கன்னா கொஞ்சம் கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வர டைமில் யாராவது ஸ்லாட் புக் பண்ணி விளையாண்டுருந்தாங்கன்னா உங்களுக்கு டைம் மேபி டிலே ஆகலாம். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் லாங்லேருந்து வரவங்களாம் ஜஸ்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்லாட்ஸ் இருக்கான்னு நீங்கள் அவைலபிள் கேட்டுக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சொல்லிப்போம். ஆமாங்க, பெஸ்ட்டு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஈஸியாக முன்னாடியே ஸ்லாட் புக் பண்ணிடுவீங்க. சரி, ஓகே ப்ரோ. அண்ட் வந்து இந்த ஸ்நாக்ஸ்லாம் நம்ம வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து சாப்பிடலாமா இங்கே? கண்டிப்பாக, அதெல்லாம் நாங்கள் எந்த ரெஸ்ட்ரிக்ட்டுமே பண்ணல. ஸோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன வேணால் வாங்கிட்டு வந்து இங்கேருந்து சாப்பிட்லாம். ஸோ அதே மாதிரி நம்மளும் ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸ்நாக்ஸ், சிப்ஸ்லாம் எல்லாமே இருக்குது. ஸோ அது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே ப்ரோ. இப்போ இந்த கேமிங்கும் தாண்டி வேற ஏதாவது பண்ணுறீங்களா இங்கே? பர்த்டே சர்ப்ரைஸ் பார்ட்டி வந்து இங்கே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் 2,999லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த பேக்கேஜில் வந்து உங்களுக்கு எல்லா டெக்கரேஷனும் உங்களுக்கு கவர் ஆகிடும். ப்ளஸ் 30 ஃபோட்டோஸ் வந்துடும். ஸோ உங்களோட ஃபோட்டோஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஃபோட்டோ கார்டு மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிடுவோம். ப்ளஸ் வந்து 1/2 kg கேக் அதில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் என்ன ஃப்ளேவர் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணிப்போம். ஸோ இதுலேயும் உங்களுக்கு வேறு ஏதாவது கஸ்டமைஸ் வேணும், இதெல்லாம் வேணாம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகும். இண்டோர் சர்ப்ரைஸ் பார்ட்டி இது. ஸோ உங்களுக்கு வந்து டெரஸில் வேணும், அவுட்டோரில் வேணும் அப்படின்னா அவுட்டோர் டெரஸில் வந்து உங்களுக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் ஈவெண்ட்டும் பிளான் பண்ணுறோம். அதுக்கு வந்து 3,999லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதில் வந்து 30 ஃபோட்டோ கார்ட்ஸ் வந்துடும். ப்ளஸ் 1/2 kg கேக்ஸ் வந்துடும். ஸோ இதுலேயும் ஏதாவது உங்களுக்கு கஸ்டமைஸ் வேணாலும் அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வரும். ஓகே, அப்போ நம்ம அந்த பே பண்ணா மட்டும் போதும். எல்லாமே நாங்கள் பார்த்துப்போம். டெக்கரேஷன்லேருந்து எல்லாமே பார்த்துப்போம். கண்டிப்பாக சூப்பர் ப்ரோ. இது ஆக்சுவலாக அந்த பிரைவேட் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோ, ஆக்சுவலாக நீங்கள் ப்ரைஸிங் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக தான் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னன்னா, இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு இன்னும் உங்களால் ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமா? ஆல்ரெடி அஃபோர்டபுளாக தான் பண்ணுறீங்க, பட் இருந்தாலும் இன்னும் டிஸ்கவுண்ட் ஏதாவது பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ணுறோம். ஸோ அது வந்து இந்த வீடியோ எண்டில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். வீடியோ எண்டில் ரிவீல் பண்ணி கண்டிப்பாக சொல்கிறேன். கண்டிப்பாக இருக்குல்ல? கண்டிப்பாக இருக்குது. சரி, ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் 2 months ஆயிடுச்சு. ஸோ உங்கள் பிஸ்னஸ் வந்து இன்னுமே பீக்கில் போகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கோம். ஸோ அவங்கள வச்சு ஒரு கேம் பிளே ஒன்று போடலான்னு இருக்கோம். ஓகேவா? ஸோ PS5 இது PS5 அது இது PS5 இது PS4 Pro. PS4 Pro. ஓகே, ஸோ இது ரெண்டும் இப்போ கேம் பிளே பண்ணுறோம். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் ஒரு 8 பேர் வந்திருக்கோம். கண்டிப்பாக. ஓகேங்களா? ஒரு கேம் பிளே பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறோம். சரிங்களா? கண்டிப்பாக. ஸ்டார்ட் மேட்ச். எமோஷனலி அடி வாங்குவானே ரொம்ப, அதான் பயமா இருக்கு. ஆனா அவனோட ஸ்நாக் மச்சான் இருக்கு. யாருனே தெரியல நரே. அவனுக்கு இவன் ஸ்ட்ராங் பிராங்க் ஸ்ட்ராமா ஏதோ ஒண்ணுல பிரவுன் ஸ்டாமன். ஃபர்ஸ்ட் ஒரு கால் யாரு பிராக்? நீ தானே? எனக்கு பிராக்க கொடுக்கல. நீ யாரா புது கேஸ்? ஏய் பிராங்க் ஸ்டாமன் போடு. இல்ல ஒரு குத்துக்கு டேமேஜ் ஆயிட்டான் அவன். யாரு? மொட்டைனா? ரேம ஸ்டுடியோடா. அங்க பாருடா. ஷிட். ஒரே குத்து அதுக்கு கேர் ஆயிட்டான்டா அவன். அவன் ஏதோ பேசிருக்கிறான் பாரு ரோமன் ரிச்.
அவன தனியா சொல்லிட்டு இருக்கான். ஆமா ஆமா என்ன மாதிரியே இருக்கா. ஏய் ரேமஸ் ஸ்டுடியோ என்னால அவன வேலை வெறுப்பு. ஓ அவனால என்ன முடியுமோ என்னால முடியுமோ அதான் பண்ணுவான். நேர்ல என்ன முடியுமோ அதான் பண்ணுவான். அங்க எங்கடா போட்டு முட்டிக்கிறீங்க. போடு போடு போடு. அடிக்காதீங்க இருங்கடா. அவன் பாரு இதுக்கு சுத்திட்டான்டா. அவர் என்ன சொல்லியா வெளியே போயிட்டான்டா. வெளியே போயிட்டான்டா போட்டான். அநியாயம் பண்றான்டா. அவன் கொஞ்சம் கூட அடிவாங்க பண்றான்டா. சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ரெண்டே குத்துக்கு போயிடுறான்டா. ஆடியன்ஸ் கிட்ட என்ன போயிட்டு இருக்கு? அவன் கேர் ஆயிட்டான்டா மணி. வெறும் ஃப்ரெண்ட் மேலே ஒரே அடிதான். ரொம்ப மனசாட்சிலாம் பண்றான். எப்பரா பண்றது. ஓடா ஓடா. அவன தனியா விட்டு காட்டிட்டு இருக்கே. அடிடா வந்து குதிக்கிறதுக்கு முது வலிக்கு தின்றான்டா. டேய் அநியாயம் பண்றான்டா இவன். டேய் அவன் என்ன உருண்டு போறான். டேய் அவன இவன் ஒரு அடிக்க செத்துறான்டா. ஏய் ரெஃப்ரி அடிக்க முடியுமாடா? ஏய் என்னடாப்பா வயசு உனக்கு? அடிடா. ரெஃப்ரி சாவச்சலாம் இரு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. என்னாச்சு. நான் அவனை என்ன ரெக்கவர் பண்ணிட்டேன்டா. அட்டா பாவி போட்டான்டா. டேய் அடி வாங்கின உனக்கு என்னடி சொல்ற? பிளட்டா பிளட்டா டெட்டா உனக்கு தான் தற்கொலை. காலை விரிச்சுக்கிச்சு அவனுக்கு. ஒரே அடி தான்டா அச்சா. கீழே போயிட்டான் பாரு அப்போ. 6-1. ஓ ஏய் ப்ரோ அங்கேயே காட்டுது. அவனை கூட குத்தி நிக்கிறா ஜெர்சி போட்டு. ஏய் அவன் என்னதான் குத்துறான்? ரேமஸ் ஸ்டுடியோ தானே அது. ஆமா என்ன தூக்க முடியுமாடா உன்னால? என்னடா பண்றான்? ஓ ரேமஸ் முடியாது. என்ன பிரான்ஸ் கிட்ட போக மாட்டேன். போடா என்ன அவனை தூக்க முடியாது. பெல்டா எனக்கு பெல்டா. எல்வன் நம்பர்டா ஜெம்ஸ். R1 பிரான்ஸ் மட்டும் தானே தெளிவா நான் அடிப்பேன். பிரான்ஸ் மட்டும் தானே தெளிவா எல்லாரும் ரெட் கலர். நானும் குறைக்கவே மாட்டேன் போடுறாங்க பாடுறா. ஏய் பிரான்ஸ் அவன் வெளியில இருக்கான் ஆனா உள்ள வர மாட்டான். ஆரன் பக்கத்துல ஆரன் கூட. R1 ஓ கூட இல்லடா. வா யா வா. என்ன முன்னாடிடா சிங்கம் களை இறங்கிடுச்சு. அட இப்ப என்ன வந்தேன். சாலா நீ யாருடா? அநியாயம் பண்ணுகிறீங்க. ஸ்டன்னட்ல இருக்கும்போது யாரையும் அடிக்க முடியாது. யாரும் அடிக்க முடியாது உன்னால. உன்னதானே நான் அடிப்போம். சரி நான் இப்போ நீங்க என்ன அடிக்கலாமா? ஜெம்ஸ் வந்து ஏய் ஸ்டன்னட்ல இருக்கும்போது அடிக்கலாமா? நீங்க என்ன அடிக்கலாமா? நான் அடிச்சேன். நான் வந்து அடிச்சேன். எப்படி அடிக்க சான்ஸ் எனக்கு கிடைக்கும். அத டேமேஜ் பண்ணலாம்னு பாக்குறேன். சிறப்பான ஆள் நீ. என் வெயிட் தூக்க முடியல. அதை இப்ப டேமேஜ் பண்ணிடுறேன் உன்னை. நாலு பேர் விளையாடலாமா? அப்போ அதுக்கு போயிடலாம் வா. ஓகே தானே? எனக்கு வண்டி காமிங்கடா. ஃப்ரண்ட்ல ஃபீல்ட் லுக் எல்லோன் கொடுங்க ஃபீல்ட் லுக் காமிக்கும். ஆமா டேய் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிரலாமேடா. வா ஜெயிச்சிருக்கோம். இல்ல அது பறந்து இது நல்லா இருக்குடா. இது ஃப்ரண்ட் பிளேயர் இந்த ஸ்டீரிங்ல வச்சல நல்லா இருக்கு. ஸ்டீரிங் பிடிக்குது. வெயிட் பண்ண அதுல ஓட்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எது ஸ்டீரிங் வச்சு ஓட்டுறதா? ஃபர்ஸ்ட் பர்சன் வியூல ஓட்றது. ரெண்டு பேரும் யாரா இப்ப முடிக்க போறீங்க பாப்போமா? நீதானா? மணி 66 km/h போயிட்டு இருக்கா. நீ என்ன யாரு? ஜேம்ஸ் முன்னாடி போயிட்டு இருக்கா? நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன். நீதான். ஜேம்ஸ் தான். அடுதுடா வரேன்டா டேய். ஏய் வர நல்லா ஓட்றான் கண்ட்ரோல்ல. ஓட்ட முடியாதுடா. ஓட்றான்டா அவன் ஓரளவுக்கு. இங்க பாருடா. பாருடா கஷ்டம்டா. ஏய் இப்படி தான்டா காரை ஓட்டணும். நார்மலா இப்படி தான் ஓட்டணும். என்ன ஜோக் காட்றீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்றீங்களா எல்லாரும்? எல்லாம் காமிச்சிட்டு போறான். டேட் 5 கேம் போட்டிருக்கோம். மொத்தம் 12 பிளேயர். அதுல வந்து 8 பாட்டு. நாங்க 4 பிளேயர். நான் நல்லா பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆயிரும். நாங்களும் பாட்டு தான். நாங்களும் பாட்டு தான். சரி ஓகே. இப்ப எங்க என்னன்னா பாட்டை விட்டுருங்க. எங்க 4 பேர்ல வந்து யாரு வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வர போறான்றது தான் போட்டி. ஓகேவா? போட்டி. என்னப்பா ரெடியாப்பா? சரி அந்த இது ஃப்ரண்ட் பிளேயர் மாத்துறது இதுவா? ஆட்டோ ஃப்ரெண்ட் L1. ஓகே. நான் வந்து ஸ்டீரிங் இந்த இதுல தான் போய் பண்ண போறேன். ஓட்ட போறேன். ரெடிடா வாங்கடா ரெடியா பாப்போமா? எத்தனை லேப்? 3 லேப்பா? 3 லேப். ப்ரோ ரிவர்ஸ்ல போகாத. ஆமாடா தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஏய் ஆமாடா ரொம்படா டேய் மனசாட்சி எல்லாம் பண்றாரு. இல்ல ஏதோ அழுத்தி விட்டேன்.
நாசமா ஏய் போச்சு. பச்சை ரொம்ப மட்டும் வைப்ரேட் ஆயிட்டே இருக்குடா. ஜெயிக்க கூடாதுன்னு என்னென்னலாம் கதை கொடுக்குறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். டேய் ஜெயிக்க கூடாது முடியாது ஆயிடுச்சுங்க. ஏய் ஸ்டேரிங்கே திருப்ப முடியல, எதுவும் பண்ண முடியல. ஓகே ஏன் வந்துச்சு? நீ தான் பிளேயர் 2. அதுல பேட்டரி இல்ல. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? பேட்டரி இல்லையா? ஆமா அது ஜாய்ஸ்டிக்ல பேட்டரி இல்ல. உண்மையிலே அதானா ரீசன்? ஆமா பேட்டரி இல்லாம எப்படி இது வைப்ரேட் ஆகுது? பேட்டரி இல்லன்னு வந்துச்சுடா அதுல ஸ்கிரீன்ல. ஓ பேட்டரி இல்ல, பேட்டரி இருந்தா போட்டுட்டு இருப்பேன்ல. மணிக்கு நீ இப்படி ஆயிருச்சே. விடு மணி நான் பாத்துக்கிறோம். சரி நான் முஸ்டேன் மணி. இதோ வந்துட்டேன் இரு. முஸ்டா மணி. மணி நான் முஸ்தா மணி. மணி கேம் விளையாண்டோம். டைம் போனதே தெரியல. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இத்தனைக்கும் இந்த ரூம் வந்து கேமுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அதே மாதிரி வந்து டார்க்காக இருக்குது, சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா இருக்குது. நான் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் டைம் பார்த்தா 1 hour தான் முடிஞ்சிருக்கு. நல்ல ஃபீல் இருந்துச்சு கேம் விளையாட ஃபீல். இதுக்கு முன்னாடி நான் நிறைய இடத்துல விளையாடிருக்கேன். ஆனால் இவ்வளோ கம்ஃபர்ட்டாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருந்து விளையாடுற மாதிரி ஒரு ஃபீலோட விளையாடுற மாதிரி இருந்துச்சு. இத்தனைக்கும் அவங்க ஸ்நாக்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால கொஞ்சம் இப்படி வீட்டை விட்டு வெளியே போயிட்டு கேம் விளையாடாத மாதிரி ஃபீலே இருக்குது. எங்கேயோ நம்ம வீட்டிலேருந்து நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் விளையாடின மாதிரி அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து கேம் விளையாட மாதிரி இருக்குது. விளையாடிலாம் முடிச்சாச்சு. 1.5 மணி நேரம் விளையாடி இருப்போம். ஆனால் விளையாடுனது டைமே தெரியல, எதுவுமே தெரியல. இதுக்கு முன்னாடி வேற எங்க விளையாடி இருக்கியா? இதுக்கு முன்னாடி விளையாடுனதில்ல. இங்கே தான் ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுற மாதிரி இருக்குது. ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் சவுண்ட் எஃபெக்ட்ஸு அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எங்கள் ஸ்நாக்ஸ் வேறு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு அங்கேயே சாப்பிடலாம், வெளியே போயிட்டு வாங்கணும் அதெல்லாம் எந்த அவசியமும் இல்லை. நல்லாவே விளாண்டேன், நல்லாவே இருந்துச்சு. சரி என்ன கேம் விளையாடுன? இதில் வந்து 4ல் வந்து Dirt 5 வந்து விளாண்டேன். அது வந்து கார் செம்மையாக இருந்துச்சு. மல்டிப்ளேயர் விளாடும்போது நல்லா இருந்துச்சு. இதில் வந்து 2K23 வந்து விளாண்டோம். அது மல்டிப்ளேயர் விளாடும்போது இன்னும் கொஞ்சம் ஃபன்னாகவே போச்சு. ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. பசங்களோட போக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 1.5 hour மேலேயே இருக்கும். ஆனால் ரொம்ப நேரம் போன மாதிரியே இருந்துச்சு. ஜாலியாகவே இருந்துச்சு. பசங்களோட அப்படியே போக அப்படியே ஜாலியாகவே இருந்துச்சு. ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட் டைம் PS5 பார்க்குறேன். ரொம்பவே புதுசாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். நல்லாவே இருந்துச்சு. நல்லா தான் ப்ரோ போயிடுச்சு. காசுக்கு வருது ப்ரோ கேம். நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. செட்டப் எல்லாமே நல்லா இருக்குது. அப்புறம் மல்டிப்ளேயருக்கு நல்லா இருக்குது. ஓகே விளாண்டேன் நல்லாவே விளாண்டாச்சு. ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இங்கே டைம் போகிற தெரில. ஃப்ரெண்ட்ஸோட வந்தால் வேறு எங்கன்னா வெளில போகிற மாரி இருந்தால் ரொம்ப ட்ராவல் பண்ணி போகிற மாரி இருக்கும். இங்கன்னா நம்மளுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக வந்துட்டு போயிடலாம். டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் தெரியாது. அது இல்லாமல் இங்கே இன்னொன்று என்னதுன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸும் இருக்குது இங்கே. ஸோ அதனால் வந்து எப்போ வேணாலும் காசு இருக்கும்போது வந்து விளாட்லாம். ரொம்ப சேர்த்து வச்சு வரணும் காசு அப்படிலாம் ஒரு கவலையே வேணாம். இது வரைக்கும் வெளில போயிட்டு ஆடினது வச்சு கம்பேர் பண்ணால் இங்கே ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்னும் ஆஃபர்ஸ் வேறு பண்ணி தரேன்றாங்க. என்ன ப்ரோ கேம் பிளே எல்லாம் முடிஞ்சிருச்சா? சூப்பராக முடிஞ்சது ப்ரோ. 1 hour எப்படி போச்சுன்னே தெரியல. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours ப்ளே பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். எப்படி போச்சுன்னே தெரியல. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இந்த டர்ஃப் போகிறவங்களாம் இருப்பாங்க. அவுட்டோர் கேம்ஸ்க்கு வந்து டர்ஃப்லலாம் போய் விளையாடுறாங்க, அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அங்கே போகிறவங்க இங்கே வாங்கன்னு சொல்லலை, பட் டர்ஃப் போகிறவங்களுக்கு இதுவும் ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இதில் வந்து நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா நம்ம டர்ஃப் போகும்போது வெளியில் விளையாடுறோம். ஸோ அவுட்டோருக்கு வந்து டர்ஃப் அப்படின்ற மாதிரி, இண்டோருக்கு வந்து இது மாதிரி கேமிங் ஹப்பும் ஒன்று இருக்குது அப்படின்றத நீங்கள் எல்லாரும் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அண்ட் இவங்களோட ஆம்பியன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஏர் கண்டிஷனர் சிஸ்டமாக இருக்கட்டும், அண்ட் இவங்களோட சவுண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், அண்ட் டிவி ஜாய்ஸ்டிக் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். எப்படி போச்சுன்னே தெரியல, நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆஃபர் ஏதோ லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக உங்கள் வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக 10 to 20% நான் கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணுறேன். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்க பப்பி. ஆல்ரெடி அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறேன். ப்ளஸ் அதை விட அல்டிமேட் ஆஃபர்ஸும் கொடுக்குறேன். ஓகே, அதாவது நீங்க கொடுக்குற அந்த அஃபோர்டபுள் பிரைஸ் சொன்னீங்க இல்லையா, அதுல இருந்து 10 to 20% டிஸ்கவுண்ட் வீடியோ பார்த்துட்டு வரோம். கண்டிப்பா மல்டிப்ளேஸா வந்தீங்கன்னா, சோ அதாவது கேங்கா வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் டிஸ்கவுண்ட். சூப்பர் ப்ரோ, சூப்பர். சரி ஓகே, இன்னும் எதுக்கு வெயிட் பண்றீங்க? ஆல்ரெடி அவர் அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருந்தே டிஸ்கவுண்ட் பிரைஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு சென்னை முகப்பேரில் இருக்கக்கூடிய ஸ்கில்லர் ஸ்குவாட் வந்து விசிட் பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கான்டாக்ட் நம்பர் அப்புறம் என் லொகேஷன் இருக்கு. ஸோ நீங்க வந்து வரதுக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணிட்டு ஸ்லாட்ஸ் அவைலபிளான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு நீங்க வாங்க. அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆச்சும் வந்து பாருங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்களே வந்து சொல்லுவீங்க செமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அது சொல்ற மாதிரி தான். ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க, நெக்ஸ்ட் டைம் நீங்களே வருவீங்க. அண்ட் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக 2 பேர் வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து இந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோம். அதேமாதிரி இவங்களுக்கும் வந்து நம்ம ஒரு டைம் விசிட் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுல ஒன்றும் ஆகிட மாட்டோம். ஜஸ்ட் ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க, நெக்ஸ்ட் டைம் நீங்களே வருவீங்க. பாய். ஓகே.